பெண் வாக்காளர்கள் ஆண்களை காட்டிலும் கூடுதலாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை நாம ரிசீவ் பண்றப்போ இப்பயே ஸ்டாலின் 5000 கொடுத்தார் அப்படிங்கறத புரிந்து கொள்ளலாம். அர்பன்ல ஃபுல்லா ரொம்ப தீவிரமான மும்முனை போட்டி இருக்கும். ரூரல்ல ஃபுல்லா டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேங்கிற இருமுனை போட்டி இருக்கும். சென்னையில தான் விஜயனால ஜெயிக்க முடியும் அப்படின்னா இது யாருக்கு எதிரான மெசேஜ்? திட்டவட்டமா டிஎம்கேக்கு எதிரான ஒரு மெசேஜ். 41 பேர் இவரை பார்க்க வந்ததற்காக இறந்து போயிருக்கிறார்கள். இம்மிடியட்டா தீபாவளியை கொண்டாட வேண்டாம் என்று சொன்ன விஜய் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறார். மனித நேயத்தில் கூடவா ஒரு மத பாகுபாடு? விஜயுடைய ரசிகர்களுக்கு பாகுபாடு இல்லை, ஆனால் விஜய்க்கு பாகுபாடு இருக்கிறது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். தமிழகத்தின் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறதே. வணக்கம் நண்பர்களே. நேற்றைக்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் தமிழகத்தினுடைய இறுதி வாக்காளர் வரைவு பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி தமிழகத்தில் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் 5,67,00,000 பேர். இதுக்கு முன்னால 6,41,00,000 பேர் இருந்தது. இப்போ 5,67,00,000 பேராக சுருங்கி இருக்கிறது. இன்று வெளியிடப்பட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலில் மொத்தமா வாக்காளர்களின் எண்ணிக்கை 56707380. கிட்டத்தட்ட ஒரு உத்தேசமாக 74 லட்சம் பேருடைய பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. அந்த நீக்கப்பட்டவர்கள் பல்வேறு கேட்டகரியில வரக்கூடியவங்களா இருந்திருப்பாங்க. ஒண்ணு இறந்தவர்களாக இருப்பார்கள், அப்படி இல்லைன்னா புலம்பெயர்ந்தவர்கள். ஒருத்தரே 2-3 இடத்துல ஓட்டர் ஐடி வச்சிருப்பாரு. அப்போ அதை கரெக்டா ரிமூவ் பண்ணி ஒருத்தருக்கு ஒரு இடத்துல மட்டும்தான், அவர் இப்ப எங்க இருக்காரோ வாக்களிக்க தகுதி பெற்று இருக்காரோ அங்க மட்டும் அவருக்கு ஓட்டர் ஐடி கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட தகவல்கள்ல முரண்பாடு இருப்பதாக கருதி ஹோல்டு பண்ணி இருந்திருப்பாங்க. கடைசி வரைக்கும் சரியான விளக்கமும் இந்த விளக்கத்துக்கான ஆதாரமும் கொடுக்காத வாக்காளர்களுடைய பெயர்களும் விடுபட்டு இருக்கலாம். சோ இந்த கேட்டகரியில ஏதோ ஒரு கேட்டகரியில இந்த விடுபட்டவர்களுடைய பெயர்கள் மாட்டிக்கொண்டு இருக்கும். இறந்தவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள், 2 முறை இல்லாட்டி அதற்கும் மேலான முறை பல்வேறு இடங்களில் தங்கள் பெயரை பதிவு செய்து கொண்டவர்கள், இதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கும். அந்த கேட்டகரியில வரக்கூடிய மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை 74 லட்சம் பேர். இப்ப அந்த 74 லட்சம் பேரும் தமிழக வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை. ஆக்சுவலா இடம்பெறக்கூடாதவர்கள் இந்த தடவை அதை என்ஷூர் பண்ணியிருக்காங்க. அபிஷியலாவே அவங்க பெயர்களை எடுத்துட்டாங்க. இப்ப இதுல முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, தமிழகத்துல ஆண்களை காட்டிலும் பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 12.2 லட்சம் பேர் அதிகமாக இருக்கிறார். சோ பெண் வாக்காளர்கள் அதிகம். அதே போல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், ஒரு 18-19 வயது கொண்ட ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எண்ணிக்கை 12.51 லட்சம் பேர் என்ரோல் ஆயிருக்காங்க. ஒரு 12 லட்சத்துக்கு மேலனா அது மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கையில கிட்டத்தட்ட ஒரு 2.25% வரும். இப்ப இந்த 2 கேட்டகரியை கூட்டினாலே, அதாவது கூடுதலாக இருக்கக்கூடிய பெண் வாக்காளர்கள் அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இந்த 2ஐயும் கூட்டினாலே ஒரு 4.5% வாக்குகள் வந்து விடுகிறது. சோ 12.2 லட்சம் பெண் வாக்காளர்கள் ஆண்களை காட்டிலும் கூடுதலாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை நாம ரிசீவ் பண்றப்போ இப்பயே ஸ்டாலின் 5000 கொடுத்தார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். இந்த 5000த்துல ரொம்ப கான்சியஸா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 5000த்துல 3000 அவங்களுக்கு ரெகுலரா கொடுக்க வேண்டியது. மகளிர் உரிமை தொகையா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாசம் அவங்களுக்கு கிரெடிட் ஆக வேண்டிய அந்த 1000 இந்த 3000 மொத்தமாகவும் 2000 ரூபாய் மட்டும் கூடுதலாக கோடைகால சிறப்பு நிதி மொத்தம் 5000 கொடுத்திருக்காங்க. இந்த பெண்களை மட்டும் கழகம் ரொம்ப ரொம்ப தீவிரமா கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு என்ன காரணம்ங்கிறத இதன் மூலமா புரிந்து கொள்ளலாம். சோ இதன் மூலமா ஆண்களை காட்டிலும் எக்ஸஸா இருக்கக்கூடிய இந்த 2.25% ஓட்டுல மேக்சிமம் எவ்வளவு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு லாபம். அது பல நேரங்கள்ல நம்முடைய ஃபார்ச்சூனை
டில் பண்ணும், நமக்கு சாதகமாக திருப்பி விடும் என்று திமுக தலைமை கருதுகிறது. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து ஒரு 2.25% திட்டவட்டமா இருப்பாங்க. ஏன்னா 12.5 லட்சம் இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் யாருக்கு வாக்களிக்க போறாங்க? ஆப்வியஸ்லி அது வந்து விஜய்க்கு போறதுக்கான வாக்குகள். அப்புறம் அதுல ஓரளவு சீமானுக்கு போகும். இல்ல நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப விஜய்க்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அத்தனை பேரும் ஓட்டு போட்டாலும் விஜய் ஜெயிக்க போறதே கிடையாது. விஜயனுடைய கட்சி ஜெயிப்பதற்கு வாய்ப்புள்ள பகுதி அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுல சென்னை மட்டும்தான். சென்னையில இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகள்ல அவங்க ஜெயிக்கலாம். ஏன்னா சென்னையில பல தொகுதிகள்ல விஜய்க்கு ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு செல்வாக்கு காணப்படுகிறது. அதை நாங்க எங்களுடைய கருத்து கணிப்பிலே பார்க்கிறோம். ரொம்ப ஒரு பெரிய சர்ஜு ஒன்று இருக்கு விஜய்க்கு, சந்தேகமே இல்லை. ஏன்னா சென்னைங்கிறது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி, அர்பன். நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு வரோம், விஜய்க்கு வந்து அர்பன்ல தான் செல்வாக்கு இருக்கு, ரூரல் சைடு இல்லைன்னு. சென்னை டோட்டல் அர்பன் ஏரியா, அதுவும் ஒரு மெட்ரோ. அப்படிங்கிறப்போ அவருக்கு அதிக அளவுக்கு செல்வாக்கு உண்டு. அதனால விஜயனுடைய கட்சி தமிழ்நாட்டுல எங்கேயும் ஜெயிக்கும் அப்படின்னா அது சென்னையில மட்டும்தான் ஜெயிக்கும். சென்னைக்கு வெளியில எங்கேயுமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்பவே நான் சொல்றேன், இதை வந்து நீங்க குறிச்சே வச்சுக்கணும். சரி, அப்படின்னா இப்ப சென்னைக்கு உள்ளதான் விஜயனால ஜெயிக்க முடியும், சென்னையில தான் அவர்கள் தடம் பதிக்க முடியும் அப்படின்னா இது யாருக்கு எதிரான மெசேஜ்? திட்டவட்டமா டிஎம்கேக்கு எதிரான ஒரு மெசேஜ். ஏன்னா சென்னைங்கிறது காலங்காலமா டிஎம்கே கோட்டையாக இருந்து வருகிறது. எம்ஜிஆர் காலத்திலேயே சென்னை வந்து டிஎம்கே கோட்டை தான். ஏடிஎம்கே சேர்ந்த கே.ஏ. கிருஷ்ணசாமி, ஐசரி வேலன் அவங்க ஏதோ 1-2 தொகுதியில ஜெயிப்பாங்க, இவ்வளவுதான். மற்றபடி பை அண்ட் லார்ஜ் எப்போதுமே சென்னையை டிஎம்கே தான் கைப்பற்றி வந்திருக்கிறது. அந்த போக்கை இடையில மாற்றியவர் ஜெயலலிதா. 2 தேர்தல்ல மாற்றினார். அதுக்கு காரணம் மொத்த சென்னையும் குடிநீருக்காக கியூல நின்று அந்த தண்ணி லாரியில தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதை மாத்தினவர் ஜெயலலிதா. ஆந்திரால இருந்து கிருஷ்ணா வாட்டரை கொண்டு வந்து கண்ணுக்கு முன்னால ஒவ்வொருத்தர் வீட்டு குடிநீர் குழாயிலையும் குடிநீர் வரும் அப்படிங்கறத சாத்தியப்படுத்தினவர். முன்னால சென்னையில ஒவ்வொரு வீட்லயும் குடிநீர் குழாய் இருக்கும், திறந்தா தண்ணி வராது, காத்துதான் வரும், தண்ணியும் வரும் அப்படிங்கறத சாத்தியப்படுத்தி காட்டியவர் ஜெயலலிதா. அதற்கு நன்றி கடன் பட்டிருந்த சென்னை வாசிகள், சென்னை மக்கள் ஜெயலலிதாவுக்கு பரிபூர்ணமாக வாக்குகளை தந்தார்கள். பிரமாதமா ஏடிஎம்கே அந்த காலகட்டத்தில் ஜெயிச்சது. அதனுடைய உச்சகட்டம் என்னன்னா, ஒருவேளை சென்னையில இந்த தடவை நின்னா நம்ம தோத்து போயிடும்னு பயந்து கலைஞர் அவர்களே திருவாரூருக்கு போய்விட்டார் போட்டியிடுவதற்கு. பட் அதுக்கு அவர் ஒரு விஞ்ஞானபூர்வமா ஒரு காரணம் ஒண்ணு சொன்னார். திருவாரூர் வந்து நேற்றுக்கு வரைக்கும் ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சியா இருந்து அதனால நான் போட்டியிடல, இப்போ அது ஜெனரல் கான்ஸ்டிடுவன்சி ஆயிடுச்சு, அதனால நான் போட்டியிடுகிறேன். இன்னொன்னு, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அதனால என்னுடைய சொந்த ஊர் பக்கத்தை ரெப்ரசென்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு. சோ அந்த அளவுக்கு ஜெயலலிதா செய்து காட்டினார். அதுக்கப்புறம் திரும்பவும் இப்போ டிஎம்கே கை ஓங்கி இருக்கிறது. அதனால இப்போ விஜயனுடைய கிளவுட்டுங்கிறது சென்னையில இருக்கிறதுனால பெருவாரியாக டிஎம்கே தோற்பதற்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் வந்து பெரிய அளவுல ஓட்டை பிரிப்பாரு. அப்படி பிரிக்கிற ஓட்டு டிஎம்கே ஓட்டா தான் இருக்கும். இதுல சந்தடி சாக்குல ஏடிஎம்கே ஜெயிப்பதற்கும் வாய்ப்புகள் நிறைய உண்டு. இவ்வளவு எதுக்காக சொல்றேன்னா, சென்னையில மட்டுமே கணிசமான அளவுக்கு இளைஞர்கள் உண்டு. ஏன்னா சென்னையினுடைய மக்கள் தொகை ரொம்ப பிரம்மாண்டம். அப்படிங்கிறப்ப இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 12.5 லட்சத்தை நீங்க வந்து ப்ரொபோர்ஷனேட்டா பாத்தீங்கன்னா, சென்னையில மட்டுமே இந்த 12.5 லட்சத்துல 30-40 விழுக்காடு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருப்பாங்கன்னு நான் கால்குலேட் பண்றேன். அப்படிங்கிறப்போ அது ஒவ்வொரு தொகுதிக்கு நீங்க பிரிக்கிறப்போ ஒரு சில ஆயிரம் வாக்குகளாக மாறும். இந்த தடவை ஒரு வலுவான மும்முனை போட்டி இருக்கிறது. இப்ப விஜய வந்து நீங்க 2016 உருவான மக்கள் நல கூட்டணி மாதிரியான ஒரு 3வது சக்தியாக நினைக்க முடியாது. ஒரு பவர்ஃபுல் 3வது போர்ஸ் விஜய். அப்படிங்கிறப்போ அவர் பெருமளவு வாக்குகளை பிரிப்பார். ஜெயிக்க போறதில்லை, ஆனால் வாக்குகளை பிரிப்பார். அப்படி பெருமளவு வாக்குகளை பிரிக்கிறப்போ யாரு ஜெயிச்சாலுமே குறைந்த மார்ஜின்ல தான் ஜெயிக்க முடியும்.
அர்பன்ல நான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், நான் அர்பன்ல மட்டும்தான் இதை சொல்லிட்டு இருக்கேன், ரூரல்ல கிடையாது. ஏன்னா ரூரல்ல விஜயுடைய ட்ரேசஸே கிடையாது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்ய விரும்புறேன். இந்த தடவை தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட் வர்றப்போ தெளிவா அர்பன் ரூரல் டிவைடு ஒண்ணு நம்ம பார்க்க போறோம். அர்பன்ல ஃபுல்லா ரொம்ப தீவிரமான மும்முனை போட்டி இருக்கும். ரூரல்ல ஃபுல்லா டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேங்கிற இருமுனை போட்டி இருக்கும். போட்டியின் தன்மையிலேயே அர்பனுக்கு ஒரு தன்மையும் ரூரலுக்கு இன்னொரு தன்மையும் இருக்கும். இதெல்லாம் நம்ம விட்னஸ் பண்ண போறோம், இப்பவே சொல்லிடுறேன். அதனால சென்னை மாதிரியான மெட்ரோல ஒரு கடுமையான மும்முனை போட்டி நடக்கும். இல்ல யார் ஜெயிச்சாலுமே மார்ஜின் குறைவா ஜெயிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த குறைவான மார்ஜின் வர்றப்போ ஃபார்ச்சூன்ஸை டில் பண்றதுக்கும் அது இன்னொரு விதமா திருப்பி விடுறதுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் டே ஓட்டர்ஸ் வாக்குகள் ஒரு துருப்பு சீட்டாக பயன்படும். சோ இத்தனை முக்கியத்துவம் இந்த ஃபர்ஸ்ட் டே ஓட்டர்ஸுக்கு இருக்கு. அதே போல கூடுதலாக இருக்கிற பெண்களின் வாக்குகளுக்கும் இருக்கு. அதனால இப்ப வெளியிடப்பட்டு இருக்கக்கூடிய இந்த வாக்காளர் பட்டியல் நிறைய செய்திகளை நமக்குள்ளே கொண்டிருக்கிறது. இன்னும் பழம்பின்னு கொட்ட போட்ட பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் கூடுதலா எவ்வளவோ மெசேஜ் கிடைக்கும். இப்ப இந்த லிஸ்ட பார்த்துட்டு அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி வைஸ் இப்பவே ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்பாங்க, பல பேர் இருப்பாங்க. ஏன்னா அந்த ஃபீல்டிலே இருக்கிறவங்க அரசியல்வாதி, அவர்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் பிடிபடலாம். 2006 விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த போது கடும் இழுபறி ஏற்பட்டது. எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. அது போலத்தான் இப்போதும் அமையுமா? நிச்சயமா அமையாது. ஏன்னா விஜயகாந்த் அன்னைக்கு 8.5% வாக்குகளை பிரித்தார். பொதுவா ஒரு பவர்ஃபுல் மூன்றாவது சக்தி வருகிறதுனா அப்போ யாரு ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அந்த ஆளுங்கட்சியத்தான் அவர் அஃபெக்ட் பண்ணுவார். ஆனால் 8.5% வாக்குகளை பிரித்தார். 8.5% வாக்குகளை பிரிச்சாரு. அதனால டிஎம்கே 96 சீட்ல ஜெயிச்சது. காங்கிரஸ் உதவியோடு கலைஞர் ஆட்சி செய்தார். ஆனால் விஜய் எப்படினாலுமே ஒரு 12-15% வாக்குகளை பிரிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது விஜயகாந்த் பிரித்தது மாதிரி 2 பங்கு அப்படி வச்சுக்கலாம். அப்படிங்கிறப்போ இவ்வளவு ஓட்டு டில்ட் ஆகும் அப்படின்னா தீர்ப்பு ரொம்ப டெசிசிவா இருக்கும். ஏதோ ஒரு பக்கம் மொத்தமா கொடசாகும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பவர்ஃபுல் தேர்ட் ஃபோர்ஸ் ஒன்று உருவாச்சு அப்படின்னா ஆளுங்கட்சி பாதிக்கப்படும். அதனால பெரிய அளவுல டிஎம்கே பாதிக்கப்பட்டார். இதன் மூலம் என்ன ஆகும்னா சில ஆச்சரியங்கள் கூட நடக்கலாம். இந்த தேர்தலில் இந்த தொகுதியில என்டிஏ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லப்பா, இதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இடத்துல என்டிஏ கூட ஜெயிச்சோம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அது டிஎம்கே ஜெயிக்க வேண்டிய ஒரு தொகுதியா இருக்கும். ஆனா அதனுடைய வெற்றி வாய்ப்பை விஜயுடைய வாக்குகள், அதாவது திமுக வாக்கை பிரிக்கிறது மூலமா விஜய் கெடுதல் செஞ்சு அதை ஜெயிக்க விடாமல் ஆக்குவார். அதை ரொம்ப கீழே கொண்டு வரப்போ அதனுடைய வாக்குகளை, டிஎம்கே வாக்குகளை கீழே கொண்டு வரப்போ அதுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய ஏடிஎம்கேக்கு ஒரு எட்ஜ் அவர் கிடைச்சு அது ஜெயிச்சிடலாம். இதற்கு இந்த மாதிரி வினோதமான முறையில ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால 2006 ஏற்பட்டது போல ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கல. ரொம்ப தெளிவான மெஜாரிட்டியோட அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அநேகமா அதிமுகவே தனி மெஜாரிட்டி பெற்று அது அதிமுக ஆட்சியாக கூட மலர்வதற்கு வாய்ப்பு உண்டு. மக்களை நேசிக்கிற சரியான தலைமை இல்லாததால் தான் ஸ்டாலின் கொடுத்த பொய்யான வாக்குறுதிகளை மக்கள் நம்பி ஏமாந்தனர் என்கிறாரே விஜய். விஜய் தன்னுடைய கட்சியின் நிர்வாகிகள் கூட்டம் ஒன்றில் நேற்றைக்கு பேசியிருக்கிறார். வேலூர் மாவட்டம் அகரம் சேரிங்கிற இடத்துல அந்த கூட்டம் நடந்தது. அந்த பேசுறப்போ இப்படி அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது மக்களை நேசிக்கிற ஒரு சரியான தலைமை இல்லாததான், மக்களை நேசிக்கிற ஒரு நல்ல தலைமை இல்லாததுனால இத்தனை வருஷமா வேற வழி இல்லாம ஸ்டாலின் சார் கொடுத்த அந்த பொய்யான வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நம்பி ஏமாந்த நம்ம மக்களுக்கு சரியான நேரத்தில் ஒரு வெகுஜன மக்கள் இயக்கமா வந்தது தான் நம்ம டிவிக்கு. சரி, மக்களை நேசிக்கிற தலைவரா ஸ்டாலின் அப்படிங்கிறது ஒரு கேள்வி, அதை தனியா விட்டுருவோம்.
அதுக்கு இல்ல இப்ப போக வேண்டாம். விஜய் பேச்சை வச்சுதான் நம்ம பாக்குறோம். விஜய் தன்னை மக்களை நேசிக்கிற மகத்தான தலைவன் என்று முன்னிறுத்தி கொள்கிறார். அந்த ஆஸ்பெக்ட் மட்டும் பார்ப்போம். முதல்ல அப்படி அவர் தன்னை முன்னிறுத்தி கொள்ள முடியுமா? விஜய் மக்களை நேசிக்கக்கூடியவரா? அதை நிரூபித்து இருக்கிறாரா? அதை நிரூபிப்பதற்கு கிடைத்த வாய்ப்பையாவது அவர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாரா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கரூர்ல ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது. விஜயை பார்க்க வந்த பாவத்திற்காக 41 பேர் உயிரிழந்தனர். அங்க ஒரு அசம்பாவிதம் நடந்தது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அடுத்த செகண்ட் சார்ட்டர்ட் பிளைட்ல சென்னைக்கு வந்து சேர்ந்தவர் 72 நாட்களுக்கு வீட்டை விட்டு வெளியே வரல. உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்துக்கு நேரில் சென்று ஆறுதல் கூட கூறவில்லை. அந்த ஆறுதலையும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு எப்படி வழங்கினார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை சென்னை வரைக்கும் வர வச்சு தன்னுடைய இடத்துல வச்சு இவர் ஆறுதல் வழங்கினார். எங்கேயாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது இவ்வளவு பேரு அவரை நம்பி அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு துடிதுடிக்க இறந்து போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்ல வேண்டாமா? நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆசைப்படுறேன், அதனால நீங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னா சொல்லுவீங்க. இது பேர் மனிதநேயமா? இது மக்களை நேசிக்கிற பண்பா? சரி, அதை விட இன்னொன்னு, இப்போ இந்த 41 பேர் இறந்ததை ஒட்டி அந்த டைட்டில் தீபாவளி வருகிறது. 41 பேர் இறந்து விட்டனர், துக்கம், எனவே தீபாவளியை கொண்டாட வேண்டாம் அப்படின்னு தெளிவாக சொன்னவர் அடுத்த 3 மாசத்துல டிசம்பர் 25ஆம் தேதி மாமல்லபுரத்துல வச்சு கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறார். நம்ம வீட்டுல ஒரு சாதாரண ஒரு இண்டிவிஜுவல் இறந்து போனாலே ஓராண்டுக்கு துக்கம் அனுஷ்டிப்போம். அந்த ஓராண்டுல இடையில ஒரு நல்ல நிகழ்ச்சி வந்தால் கூட புத்தாடை அணிவது இதெல்லாம் தவிர்த்துருவோம். ஏன்னா இவங்க இறந்துட்டாங்க, இந்த ஒரு வருஷத்துக்கு கூடாது சார் அப்படின்பாங்க. 41 பேர் இவரை பார்க்க வந்ததற்காக இறந்து போயிருக்கிறார்கள். அது இம்மிடியட்டா தீபாவளியை கொண்டாட வேண்டாம் என்று சொன்ன விஜய் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறார். என்ன ஒரு மனித நேயத்தில் கூடவா ஒரு மத பாகுபாடு? நீங்க உண்மையிலேயே அந்த 41 பேர் மேல அக்கறையோட இருந்தால் தீபாவளியையும் கொண்டாடி இருக்க கூடாது, கிறிஸ்துமஸையும் கொண்டாடி இருக்க கூடாது. தீபாவளிக்கு வைத்த அளவுகோலை கிறிஸ்துமஸுக்கு அவர் நீட்டிக்கவில்லை. மாமல்லபுரத்துல வச்சு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாரா இல்லையா விஜய்? இவரெல்லாம் மனித நேயம் பற்றி பேசுகிறார். இவர் மனிதர்களை நேசிக்கக்கூடிய தலைவரா? இப்படிப்பட்டவங்க எல்லாம் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தால் என்னாகும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பா இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சினிமாவுக்கும் அசலான வாழ்க்கைக்கும் இடையிலான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு விஜய்க்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறார்கள். இந்த ரசிகர்கள் 199 விழுக்காடு பேர் இந்துக்களாக இருப்பார்கள். விஜய ஒரு கிறிஸ்தவராக அவருடைய ரசிகர்கள் பார்க்கவில்லை. ஆனால் விஜய் ஒவ்வொன்றையும் மத ரீதியாக பார்க்கிறார். இதை விஜயுடைய ரசிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விஜயுடைய ரசிகர்களுக்கு பாகுபாடு இல்லை, ஆனால் விஜய்க்கு பாகுபாடு இருக்கிறது. இதைத்தான் நான் சொல்ல வரேன். இவரெல்லாம் மனிதநேயம் மிக்க தலைவரா? இவர் மனிதநேயம், மக்கள் மீது காட்டுகிற அபிமானம் இதெல்லாம் பற்றி பேசலாமா? அதுக்கு ஏதாவது தகுதி உண்டா விஜய்க்கு? என்னை அசிங்கமாக பேசினால் தமிழ்நாடு மக்களையே அசிங்கமாக பேசியது போன்றது என கூறுகிறாரே விஜய். அவர் ஒவ்வொரு மீட்டிங் ஏதோ ஒன்றோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார். திடீர்னு பார்த்தா தன்னை எம்ஜிஆர்ங்கிற மாதிரி அடையாளப்படுத்திக் கொள்வார். அன்றைக்கு அவர் எம்ஜிஆர்னா இன்னைக்கு நான் தான் எம்ஜிஆர்ங்கிற மாதிரி காட்டிக் கொள்வார். அதே போல இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட டோட்டலா அடையாளப்படுத்திக் கொண்டார். நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு விஜய், விஜய் தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. என்ன அசிங்கமா பேசினா அது மக்கள் அசிங்கமா பேசுற மாதிரின்னு, எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிராக செய்யற செயல் அவங்களுக்கு தெரியாம போச்சு. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி, உடலும் உயிரும் மாறி, ஒன்னிலிருந்து ஒண்ண பிரிக்கவே முடியாது. எஸ், அதாவது யார் இவருக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் கொடுக்குறாங்க? ரொம்ப அபத்தமா இருக்கு. நான் தான் தமிழ்நாடு, என்னை யாரா அவமானப்படுத்தினா தமிழ்நாட்டையே அவமானப்படுத்த மாதிரி அப்படி சொல்லிட்டா முன்ன தமிழ்நாட்டுல கத்தனர் ஆகா விஜய் எப்படிடா அவமானப்படுத்தலாம், அப்படி அவமானப்படுத்தலாம், தமிழ்நாட்டையே அவமானப்படுத்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அன்னைக்குல இருந்து விஜய புகழ ஆரம்பிச்சிருவாங்களாம். எவ்வளவு ஒரு சைல்டிஷான ஒரு கற்பனை. அதாவது அரசியலை ரொம்ப குழந்தைத்தனமாக அணுகுகிறார் விஜய். இந்த மாதிரி ஐடியாவை கொடுத்த அறிவாளி யாருன்னு தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுகிறேன்.
ஒருத்தர் வந்து தானாவே அப்படி சொல்லிட்டா உடனே எல்லாம் நடந்துருமா? எல்லாரும் அப்படியே ஒன்னே நினைச்சிருவாங்களா? சமூகத்துலங்க இந்த விதமான ஒரு அடையாளப்படுத்துதல் அப்படிங்கிறது ஆர்கானிக்கா தன்னை போல வரணுங்க. ஒரு சின்ன உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ஜெயலலிதா வந்து ஒரு நாளும் தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் என்னை அம்மா என்று அழைக்க வேண்டும்னு விண்ணப்பம் விடுத்ததே கிடையாது. ஆர்கானிக்கா எல்லாருமே ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல அம்மா அம்மான்னு சொல்ல ஆரம்பிச்சார், அத்தனை பேருமே. இன்னைக்கு இப்ப நான் பாக்குறேன், சாதாரண என்கிட்ட பேசுறவங்க ஜெயலலிதா கோட் பண்றப்போ இப்ப அம்மா ஆட்சி இல்ல சார் அப்படின்னு பேசுவாங்க. ஜெயலலிதான்னு சொல்றது அப்படியே ஆர்கானிக்கா வந்தது. அதே நேரத்துல ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்டாலின் வந்து என்னை அப்பா என்று தமிழ்நாட்டு மக்கள் அழைப்பதைத்தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு. தலைவர் முதல்வர் இப்போ அப்பான்னு சொல்றாங்களே. கட்சிக்காரங்க இயக்கத்துக்கு தலைவரானதுனால தலைவர்னு கூப்பிடுறாங்க, முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறதுனால முதல்வர்னு அழைக்கிறாங்க. இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஏன்னா அதோட ஈக்குவேட் பண்ணிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். ஆனா அந்த மாதிரி ஏதாவது நடந்துதா? எல்லாரும் உடனே இங்க ஜெயலலிதாவை அம்மா அம்மான்னு சொல்ற மாதிரி ஸ்டாலினை அப்பா அப்பான்னு யாராவது சொல்லிட்டு இருக்காங்களா? நீங்க ஒரு விஷயத்த வந்து செயற்கையா உருவாக்கவே முடியாதுங்க. அது வந்து ஆர்கானிக்கா அந்த சமூகத்துல இருந்து வரணும். எனக்கு ஸ்டாலின் இப்படி சொல்லியிருக்க வேண்டாம் தான் இப்ப தோணுச்சு. ஏன்னா ஸ்டாலின் பொலிட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் ரொம்ப குறைவாக செய்யக்கூடிய ஒரு அரசியல் தலைவர். அவர் இதுவரைக்கும் ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா தான் நடந்துட்டு இருக்காரு. அவர் பொலிட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் பண்றதே கிடையாது. நானும் கவனிச்சுட்டே தான் இருக்கேன். ஆனா இந்த அப்பான்னு அழைக்கணும் அப்படின்னு அவர் விண்ணப்பம் விடுத்தது தேவையில்லாது. அப்படி அழைக்கிறதுனால அந்த மாதிரி சொல்றதுனால திடீர்னு கூடுதலா ஏதோ ஒரு இடத்துல செல்வாக்கு ஒன்றும் பெறுகிறாரு. அது அவர் செய்திருக்கவே தேவையில்லாத ஒரு விஷயம். சரி, அவர் செஞ்சுட்டாரு. இப்ப அதுக்காக கூடுதலா என்ன ஆயிடுச்சு? எல்லாரும் அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டாங்களா? அவங்க கட்சிக்காரங்களே அப்படி கூப்பிடலையே அவரை. ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் சமூகத்துல இயற்கையாக ஆர்கானிக்கா அதுவா வரும். செயற்கையா எதையுமே உங்களால் திணிக்க முடியாது. அதை வந்து அரசியல் தலைவர் ஆகணும்னு ஆசைப்படுகிற விஜய் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலத்தான் இவர் வந்து நானே தமிழ்நாடு, தமிழ்நாடே விஜய் அப்படிங்கிற மாதிரி போக்கஸ் பண்ணினாலும் மக்கள் ஏன் நீ எதுவும் விஜயை பத்தி பேசுறாதப்பா, பேசினா தமிழ்நாட்டை பத்தி பேசின மாதிரி ஆயிடும், நோ நோ அப்படின்னு யாரும் சொல்லிட மாட்டாங்க. கேட்டுட்டு சிரிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால ஒரு விஜய் வந்து இந்த மாதிரியா பேசி ஒரு லாஃபிங் ஸ்டாக்கா டெவலப் ஆகிட்டே போகக்கூடாது. அவர்லாம் ஒரு பெரிய அரசியல் சக்தியா வரணும், பெரிய அரசியல் தலைவரா வரணும்னு ஆசைப்படுகிறார். இந்த மாதிரி இடையில ஒரு காமெடியெல்லாம் பேசிட்டு இருந்தாருன்னா நல்லா இல்லை. திரையில கதாநாயகனாக நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் அரசியல்ல அவர் வந்து ஒரு காமெடியனாக மாறிக்கொண்டே வருகிறார். இது விஜயனுடைய வீழ்ச்சியை காட்டுகிறது. பேச தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் விஜய். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.